வெல்கம் ஆல்ஃபா. இப்பொழுது உபாகமம் 28:17 வசனத்தை வாசிப்போம். இது பொதுவாக மக்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த சாபத்தை பற்றி வாசிக்கிறது பிடிக்காது. தே டோன்ட் லைக் இட் பிகாஸ் தே திங்க் தே டோன்ட் டிசர்வ் த திங். சாபங்கள் வந்து சேரும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யலைன்னா நமக்கு நேராக சாபங்கள் வந்து சேரும். அது இப்போ புதிய ஏற்பாடு உடன்படிக்கையில் கூட நிறைய கட்டளைகள் போட்டிருக்கார் கர்த்தர். அந்த படி செய்யலைன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அட்டாக் பண்ணப்படுவோம். அட்டாக் பண்ணும்போது ஏன் என்ன அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கலி வில் பி டார்ச்சர்ட், மென்டலி வில் பி டார்ச்சர்ட். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே போட்டிருக்கு, நீ உன் கூடையும் மாப்ப சீக்கிர உன் தொட்டியும் சவிக்கப்பட்டிருக்கணும். உன் கூடைனா உன்னுடைய இதில் சமைக்கிறதுக்கு கொண்டு போகிற உன்னுடைய சாப்பாடு சமாச்சாரங்கள், உன்னுடைய இது நீ சேர்த்து வைக்கிற காரியங்கள் எல்லாம். ரெண்டாவது உன்னுடைய மாப்பை சேர்க்கிற தொட்டி. அப்படின்னா உன் சாப்பாடு ஆல்சோ கஸ்ட். தட் இஸ் இட் வில் பி பாய்சன். வாட் எவர் யூ ஈட் இட்ஸ் பாய்சன். டாக்டர் சொல்கிறாங்க நீ சாப்பிட்றது பாய்சன், நீ இதை விட்டுடுன்றாங்க. ஏன் எதிர்த்து நம்ம we have not designed by God just to we have designed by God to eat everything good, every good thing and digest it and go. Unfortunately இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழும்போது அவைகள் வேலை செய்யும்போது நம்மளுக்கு மெய்யாவே ப்ராப்ளமாக இருக்குது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.